ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஷேப்பாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதனால் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரமாகவும் ஈவனாகவும் வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 5 பல் பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு 2மே சேர்த்து 1 டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வந்து டைரெக்டாகவே போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு ஆட் பண்ணும்போது கிரேவி நல்லா திக்காகவும் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி வந்து வேக வைக்கல, வதக்கல, எதுவுமே பண்ணல. அதாவது ரா டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கும். அந்த தண்ணி எல்லாமே மேலே இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ நமக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதே மாதிரி தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இந்த மாதிரி சுருங்கி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது நான் நிறையவே தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து சுருங்குறதுக்காக நம்ம நிறைய நேரம் வேக வைப்போம். அப்படி வேக வேக இது வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் நான் நிறைய தண்ணி ஆட் பண்ணி இதை மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா அந்த மாதிரி தண்ணி மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் நம்ம வந்து பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ் பட்டாணிலாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பட்டாணியை வந்து நைட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஊற வச்சதை வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நீங்கள் குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி வந்து நீங்கள் தனியாக வேக வச்சு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வந்து இந்த கிரேவியோடவே சேர்த்து அந்த பட்டாணி வந்து நான் வேக வைக்க போகிறேன். அதாவது இது வேகிறதுக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வந்து இதை இப்படியே அந்த கிரேவியோடவே வேக வச்சுருவேன். அப்போ அந்த கிரேவியில் இருக்கிற தண்ணியுமே நல்லா சுருங்கி வந்துடும். அது போக அந்த பட்டாணி ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். தண்ணி வந்து நல்லா சுருங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5லேருந்து 6 பீஸ் தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கிரேவி நல்லா திக்காக வேணும், அதுக்காக நான் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுங்கிற பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியுமே நான் பாதி அளவுக்கு சுருங்க வச்சுருவேன். அப்போ தான் அந்த பட்டாணி வந்து ஃபுல்லாக வெந்திருக்கும். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவே நீங்கள் வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியுமே ஓரளவுக்கு பாதி நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து தனியாக வேக வச்சுருந்தேன். அதை நல்லா மசிச்சு இந்த கிரேவியோட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக தான். இது வந்து சப்பாத்தி பூரி இதோடலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் நிஜமாவே. உருளைக்கிழங்கையும் கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்.
கொத்தமல்லி இலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயும் சூப்பராக இருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பட்டாணி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிஜமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.